ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கி என்ன ரெசிபின்னா, மார்னிங் ஒரு டிஃபன் பாக்ஸ் ஒரு ரெசிபி ஒன்று செய்ய போகிறேன். இது வந்து சப்பாத்தி ரோல். நம்ம ஈஸியாக செய்திடலாம். ஒன்று சாப்பிட்டாலே போதும், அப்படி வயிறு ஃபில் ஆயிரும். வாங்க எப்படி செஞ்சுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 1/4 கிலோ கோதுமை மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா மைதா மாவில் கூட நீங்கள் ஆட் பண்ணி செய்திடலாம். நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட்டு, கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துடணும். நல்லா டைட்டாக இருக்கணும், லூஸாக இருக்கக்கூடாது, ஆனால் சாஃப்டாக இருக்கணும். பிசைஞ்சாச்சு. இது ஒரு 1/2 hour அப்படியே நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம், இருக்கட்டும். இப்போ வந்து நான் இதுக்கு ஒரு ஆனியன் எடுத்திருக்கேன், பொடிசாக கட் பண்ணி. இது கூடவே கொஞ்சமாக கேரட் சீவலில் வச்சு சீவி வச்சுருக்கேன். கொஞ்சம் தக்காளி பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து கேப்சிகம், குடமிளகா எடுத்திருக்கேன். இவ்வளோ வெஜிடபிள் தான் நான் எடுத்திருக்கேன். இது கூடவே நான் ஒரு 100 கிராம் சிக்கன், போன்லெஸ் சிக்கனாக்கும், அதை லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு ஆற வச்சு அதை உதிர்த்து எடுத்து வச்சுருக்கேன். வேக வச்சது அவிச்சதாக்கும். இது ஒரு கடாய் வச்சுருக்கேன், அது நல்லா சூடாகிட்டு அதில் இப்போ கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் இந்த ஆனியனை ஆட் பண்ணுறேன். லைட்டாக வதக்கிக்கிடணும். இது கூடவே தக்காளியும் ஆட் பண்ணுறேன். எல்லாமே லைட்டாக வதங்கினா போதும், நல்லா மேஷ் ஆக வேண்டாம். இப்போ கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணுறேன். இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணியாச்சு. இதை லைட்டாக அப்படியே வதக்கிக்கிடணும். 1/2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ரா ஃப்ளேவர் போகணும், அதுதானே. இதை வதக்கிக்கிடலாம். வதக்கியாச்சு. இப்போ கேரட் சீவல் இருக்குல்ல, அதை நான் ஆட் பண்ணுறேன். இது கூடவே கேப்சிகம், கட் பண்ணி வச்சுருந்த கேப்சிகம் அதையும் ஆட் பண்ணுறேன். குடமிளகா அதையும் ஆட் பண்ணியாச்சு. லைட்டாக வதக்கிக்கிடணும், நல்லா வதங்க வேண்டாம், அப்படி க்ரன்ச்சியாக இருக்கணும் சாப்பிடும்போது. ஒரு 1/2 ஸ்பூன் வத்தல் மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர், மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதை அப்படி லைட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம வேக வச்சு உதிர்த்து வச்சுருந்த சிக்கன் இருக்குல்ல, அதை நம்ம ஆட் பண்ணுறோம். நீங்கள் சிக்கன் வேண்டான்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக வெஜிடபிள் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ கொஞ்சமாக மல்லித்தலை ஆட் பண்ணலாம் இதில். அவ்வளோதான். லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆஃப் பண்ணி அப்படியே வச்சிடணும். அப்படியே இருந்து ஆறட்டும், ஒரு சைடில் இருந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மாவு ஒரு 1/2 hour ஆகிட்டு, மாவு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை நல்லா உருட்டி எடுத்துடலாம். இது 4 பால் எடுத்திருக்கேன். இப்போ ஒன்று எடுத்து நம்ம இப்படி பரத்திடலாம். ஃபஸ்ட்டு நான் மைதா மாவு தான் ஆட் பண்ணுறேன். மைதா மாவு போட்டிங்கன்னா ஈஸியாக பரத்த வரும். இது தின்னாட்டு பரத்தணும், திக்காக இல்லை. அப்போ தான் தின்னாக இருந்தால் தான் நல்லா வேகும், நமக்கு ரோல் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். பரத்தியாச்சு. இந்த மைதா பெருசாக வந்திருக்கு எனக்கு. மாவு எல்லாத்தையும் பரத்தி எடுத்துகிட்டு எனக்கு 4 சப்பாத்தி வந்திருக்கு. 1 2 3 4 பரத்தி எடுத்தாச்சு. இப்போ சுட்டு எடுத்துடலாம். இப்போ தோசை தவா நல்லா சூடாயிட்ருக்கு, அதில் நம்ம இதை போட்டுடலாம். நல்லா மொறுன்னு வரக்கூடாது, நல்லா சாஃப்டாக வரணும். அப்போ தான் ரோல் பண்ண ஈஸியாக இருக்கும். திருப்பி போட்டு அப்படியே திருப்பி போட்ட பிறகு நான் ஆயிலில் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும்.
நல்லா மொறுமொறுன்னு இருக்கக்கூடாது, நல்லா அப்படி சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் ரோல் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக. இங்கே 2 சைடும் திருப்பி போட்டு அப்படியே ஆயில் அப்ளை பண்ணணும். ஓகே, இப்போ சுட்டு எடுத்தாச்சு. இப்போ இதான் எடுத்துடலாம். எல்லாமே சுட்டு எடுத்துட்டேன். நல்லா சாஃப்டாக வந்திருக்குது. இப்போ நம்ம ஒரே ஒரு சப்பாத்தி எடுத்து நம்ம இப்போ இதை ரோல் பண்ணலாம். இதுக்கு வந்து நான் பட்டர் எடுத்திருக்கேன். இது வந்து 2 ஹவர்ஸ் வெளியே எடுத்து வச்சு ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது. இதை நம்ம இப்போ இதில் ஸ்ப்ரெட் பண்ணலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது பட்டர். அப்படி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணணும். இப்போ ஸ்டஃப் உள்ள வச்சிடலாம். நான் சிக்கனும் வெஜிடபிளும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சிக்கன் வேண்டானே ஸ்கிப் பண்ணிவிட்டு வெஜிடபிள் கூட வைக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கூட பன்னீர் சேர்க்கலாம். ஓகே, அப்படி லைட்டாக அப்படி ரோல் பண்ணணும். நல்லா சாஃப்டாக இருக்குது இந்த சப்பாத்தி. ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும். நான் பெரிய சப்பாத்தியாக்கும் எடுத்திருக்கேன். இது வந்து 2ஆக கட் பண்ணணும். அப்படி சென்டரில் அப்படி கட் பண்ணிடலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். சுவையான சப்பாத்தி ரோல் ரெடி ஆகிட்டு. லஞ்ச் பாக்ஸ் ரெசிபினே இதை சொல்லலாம். இது போல் சப்பாத்தி ரோல் செய்து கொடுத்தோன்னா அவங்களுக்கு ஃபுல்லாக இருக்கும். ஹெல்த்தியும் கூட. இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. ஏதாவது சாஸ் இருந்தாலே போதும். ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நமக்கும் டைம் சேவ் ஆகும். ஓகே, நீங்களும் ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.